தன்னுடைய முறையின் பிரகாரமாக இது மோசேயுடைய கட்டளை, ஒரு நியாய பிரமாணமாக இருக்கிறது. கால்களை கழுவுதல் என்பது ஒரு மோசேயுடைய நியாய பிரமாணத்துடைய கட்டளைகளாக இருக்கிறது. சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும், தங்களை தாங்களே சுத்திகரித்து கொள்ளுகிற ஒரு கலாச்சாரம் அந்த நாட்களிலே இருந்தது. இதை 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிப்போமா? எருசலேமே நீ ரட்சிக்கப்படும்படிக்கு இருதயத்தை பொல்லாப்பர கழுவி இருதயத்தை பொல்லாப்பர நீ ரட்சிக்கப்படும்படிக்கு. அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் எதை கழுவணுமா? சொல்லுங்க. இருதயத்தை கழுவ வேண்டும். என்ன சொல்ல போனோம்? மைசூர் சாலினா சந்திரிகாவா லக்ஸ எல்லாத்தையும் போட்டு உள்ள போட்டா இருதயம் கழுவாது. அது வேற கழுவுதான். அப்பொழுது இருதயத்தை எப்படி கழுவ முடியும்? அங்கு இறைமைய தீர்க்கதரிசி அழகாக சொல்லுகிறார், நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் உன்னுடைய இருதயத்தை பொல்லாப்பர கழுவு. மார்க்கு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், இருதயத்தில் இருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொருளாசைகளும், பண்களும், தூஷணமும், பெருமையும், மதியேடும், இந்த பொல்லாதான இருதயத்திலிருந்து புறப்படும் மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். 13 வகையான காரியங்கள் எங்கிருந்து புறப்படுகிறார்? நம்முடைய இருதயத்திலே இருந்து புறப்படுகிறது. இந்த இருதயத்தை கழுவ வேண்டும். அதை நம்ம கழுவ முடியுங்களா? ஒவ்வொரு நியூ இயருக்கும் ஒவ்வொரு பொருத்தனை பண்ணுவோம். இனி நான் இந்த தவறு செய்ய மாட்டேன், இந்த பாவம் செய்ய மாட்டேன், இனி இப்படி நடந்து கொள்வேன் என்று பலவிதமான பொருத்தனைகளை நாம் உடன்படிக்கையை நாம் ஆண்டவரோடு பண்ணலாம். ஆனால் முடிவு என்ன? 2 நாள், 3 நாள், 2 வாரம், 3 வாரம் தான். மறுபடியும் பழையபடி. வேதம் என்ன சொல்லுகிறது? கழுவுதல். ரட்சிக்கப்பட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டேன். திடீர்னு வெள்ளையை சொலைமாயிருக்கும். கழுத்துல காத்துல மூக்கில போட்ட ஒண்ணு இருக்கு. எப்படி இருக்கும்? சத்ததான் அடைக்கணும். ரட்சிப்பு என்பது சந்தோஷம், ரட்சிப்பு என்பது சமாதானம். இன்னைக்கு நிறைய பேர் மனுஷன் வேஷமாகவே திரிகிறார், விருதாவாகவே சந்தனப்படுகிறார், வெளி வேஷம். ரட்சிப்பு என்பது உள்ள கழுவுனங்க, வெளியில கழுவுதல் அல்ல. இன்னைக்கு அநேகர் உள்ளே கழுவாமல் வெளியே கழுவி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய பாத்திரத்தை கழுவுவதை போல இன்னைக்கு வெளியே கழுவி கொண்டிருக்கிறார்கள். எனவே தானே ஆண்டவராகிய இயேசு அந்த கழுவுதலை அவர் மறிக்கின்ற ஓடையிலே மிக தெளிவாக உணர்த்தி அதை செயல்பாட்டிலே காண்பித்தார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கழுவுதல் எப்படி உள்ளே நாம் கழுவ முடியும்? ஏன் வெளியே கழுவும்படியாக நாம் பிரயாசப்படக்கூடாது? ஏசாயா 66ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறவர்களும் தோப்பின் நடுவிலே தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்துக் கொள்கிறவர்களுக்கும் பன்றி இறைச்சியும் அருவருப்பானதையும் எலியும் சாப்பிடுகிறவர்கள் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள். அது எப்படி தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார்கள்? எப்படி பரிசுத்தப்படுத்திக் கொள்றாங்க தெரியுங்களா? புண்ணிய ஸ்தலம் போய் பாருங்க, இந்த லைனா நிற்பாங்க. எதுக்கு? மொட்டை அவன் சொல்லுவான், வாசல் வாசல் நான் மொட்டை அடிச்சிடறோம். நீங்க போன உடனே ஒரு சர்வம் எடுத்துட்டு அப்படியே உட்கார வச்சிருக்கோம். லைன் அப்படியே பாதி பாதியா அங்க நிற்பாங்க. தங்களை தானே சுத்திகரித்துக் கொள்கிறவர்கள். தேவனுடைய பிள்ளைகளை சுத்திகரித்தல் என்பது நீ தலை சவரம் பண்ணுகிறபடினாலோ இல்லைன்னா ஆடையிலே உன்னுடைய அணிகலத்திலே மாற்றத்தை கொண்டு வருகிறபடினாலோ அது சுத்திகரித்தல் அல்ல.
என தோல்வி. எனவே தங்களை தாங்களே நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு அந்த சுத்திகரிப்பை நம்முடைய கருத்தில் நாம் வைக்காதபடிக்கு கர்த்தருடைய கருத்தில் வைக்கிறேன். அதைத்தான் ஆண்டவராகிய இயேசு இந்த கல்வாரி சிலுவையிலே நமக்காக செய்து முடித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை நாம் சுத்திகரிக்க முடியாது, நம்மை நாம் பரிசுத்தமாக்க முடியாது. ஆனால் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறோம், கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க விரும்புகிறோம். இந்த சூழ்நிலையிலே தானே யோவான் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். இந்த சூழ்நிலையிலே சுத்திகரிக்க முடியாதவர்கள் ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு சீஷர்களை பார்த்து சொன்னாரு, கொஞ்ச நேரத்துல என்னை பிடிக்க போறாங்க, அப்பொழுது நீங்க தான் என்னை விட்டு ஓடி போவீர்கள். அப்பொழுது பேர் என்ன சொன்னாரு? யாரு ஓடினாலும் ஆமா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன 3 தரம் மறுதலிப்பார் என்று சொல்லி பிதாவானவர் குமாரனுக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தினாலே இந்த சூழ்நிலையிலே ஒருவரும் தங்களை காப்பாற்ற தன்னோடு வரமாட்டார்கள். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலை அப்படித்தான் இருக்கிறது. என்னை நான் பரிசுத்தப்படுத்திக் எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன், ஆனால் முடிவிலே தோல்வி. அந்த சூழ்நிலையில தானே என் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தாரா? பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக் கொண்டிருந்த சீலையிலே துடைக்கவும் தொடங்கினார். சீஷருடைய கால்களை கழுவுகிறார். இங்கு மோசேயுடைய நியாய பிரமாணத்தை ஆண்டவராகிய இயேசு உடைக்கிறதை பார்க்கிறோம். மோசேயின் நியாய பிரமாணம் என்ன? அவனவன் தன் கால்களை கழுவ வேண்டும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு என்ன செய்கிறார்? தங்களை தாங்களே கழுவி உலக சுத்திகரிக்க முடியாது. எனவே அவர் சீஷருடைய கால்களை கழுவ ஆரம்பித்தார். இதுதான் ரிஃபார்ம்டு வாஷ், சீர்திருத்தப்பட்ட கழுவுதல் என்று நான் குறிப்பிடுகின்றேன்.